ஓகேண்ணா இல்லைண்ணா இன்னும் கொடுக்க வேண்டியிருக்கிறது இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு எல்லா ஸ்கூலும் போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். அந்த அடிப்படையில் நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அரசு பள்ளிகளுடைய படிக்கின்ற மாணவ செல்வங்களை கண்ணும் கருத்துமாக பார்க்கின்ற ஒரு மிகச்சிறந்த அமைச்சர். அவர் ஆட்சி பொறுப்பேற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவுடன் ஒரு வாசகத்தை சொன்னார். அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் என்று குறிப்பிட்டு சொன்னவர் நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அருமை சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ற அந்த அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர். அந்த வழியில் தான் இன்றைக்கு 7.5% இடஒதுக்கீட்டில் 5 ஆண்டு காலத்தில் உயர்கல்வி படிப்பதற்காக மருத்துவராக, பொறியியல் அறிஞராக, வேளாண் அறிவியல் விஞ்ஞானியாக, கால்நடை மருத்துவராக, சட்ட நிபுணராக இப்படி உயர்ந்த படிப்பு படிக்கின்ற அந்த படிப்புகளை எல்லாம் அரசு பள்ளியில் படிக்கின்ற உங்களை தேர்வு செய்து 7.5% இடஒதுக்கீடு தந்து உயர்கல்வி படியுங்கள் என்று வாய்ப்பு ஏற்படுத்தி தந்தவர் இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மாமனிதர். அதன் மூலமாக இன்றைக்கு உங்களை போன்ற அரசு பள்ளியில் படிக்கின்ற 43,000 மாணவ மாணவிகள் உயர்கல்வி படித்து வருகிறார்கள். இன்னும் ஒரு 3 ஆண்டு 4 ஆண்டு காலத்தில் வெளியிலே அவர்கள் மருத்துவராக, வேளாண் அறிவியல் விஞ்ஞானியாக, சட்ட வல்லுநராக, கால்நடை மருத்துவராக, பொறியாளராக பரிணாமக்க இருக்கிறார்கள். இன்னும் உயர்ந்த பதவிகளுக்கும் வர இருக்கிறார்கள் என்பதால் இது அரசு பள்ளிக்கான திட்டங்கள். அதே மாதிரி தமிழ் திறனாய்வு தேர்வுகள் வெற்றி பெற்றவர்களுக்கு வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்ற அந்த வாய்ப்பு. நான் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியை மாண்பு தலைவர் தளபதி அவர்கள் வழிகாட்டுதலில் மாஸ்கோவில் நடைபெற வேண்டிய அந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியை 45 நாட்களை தயார் செய்து நமது சென்னை மாமல்லபுரத்தில் அந்த விழாவை நடத்தினோம். அதனுடைய தொடக்க விழா சென்னையில் இருக்கின்ற நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. 187 நாடுகளை சார்ந்த வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்க